டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. விடுதலை புலிகளோடு இலங்கை இராணுவத்துக்கு 4வது முறையாக ஒரு பெரும் யுத்தம் மூண்டது. சில ஆண்டுகள் இடைவிடாம நடந்த அந்த ஒரு யுத்தம் இறுதி யுத்தமாகவே மாறி இருந்தது. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது பல தமிழர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது போக தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிறவங்க அவங்கள என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சண்டை இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், நாளைக்கே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ஆகையினால இந்த யுத்தமும் முடிவுக்கு வந்துடும், பிரச்சனை சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கல. முழுமையாக அந்த விடுதலை புலிகளும் அழிக்கப்பட்டார்கள். அந்த புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களும் அழிக்கப்பட்டிருந்தார்கள், கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படி ஒரு முடிவு விடுதலை புலிகளுக்கு வரும் அப்படின்னு விடுதலை புலிகள் மட்டுமல்ல, விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்கள் மட்டுமல்ல, விடுதலை புலிகளை எதிர்க்கிறவங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டது. இந்த யுத்தம் தொடங்கும் பொழுது அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது நடைமுறையில் இருந்தது. எந்த விதமான காரணமும் இல்லை. இந்த யுத்தம் துவங்கும் பொழுது ஒரு சின்ன வன்முறை கூட அந்த இடத்துல பெருசா நடக்கல. ஆனால் இப்படி ஒரு யுத்தம் நடந்தது. ஏன் தொடங்கினாங்க, எதுக்கு தொடங்கினாங்க, இந்த காரணங்கள் எதுவுமே சொல்லப்படலை. ஒரே ஒரு வார்த்தை தான் அன்னைக்கு இலங்கையுடைய அதிபராக இருந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது, இது ஒரு இறுதி யுத்தம் அப்படின்னு. ஆனால் இது ஒரு இறுதி யுத்தமாக இருக்காது அப்படிங்கிறது தான் பல பேருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. ஆனால் எல்லாமே மாறி இருந்தது. அவர் சொன்னதுதான் நடந்தது. உண்மையிலேயே இது விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி யுத்தமாகத்தான் அமைந்தது. என்ன நடந்தது அந்த போர்ல, இந்த பதிவுல சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். 1976 விடுதலை புலிகள் அந்த வருஷத்துலதான் துவங்கினாங்க. விடுதலை புலிகள் இந்த வருஷத்துல துவங்கினாலும் விடுதலை புலி இயக்கம் மட்டும்தான் ஈழ மக்களுடைய விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையில அந்த இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பல இயக்கங்கள் களத்துல இருந்துகிட்டு இருந்தது இந்த தமிழீழ விடுதலைக்காக. ஆனா அவர்கள் பெறாத ஒரு பேர், அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெற்றி இந்த விடுதலை புலிகளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க போராட்டத்துக்கு ஒரு பகுதி நேரமும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பகுதி நேரமும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா விடுதலை புலிகள் முழு நேரமாக இந்த தமிழீழ விடுதலைக்காக அவங்க போராட்டத்துல இறங்கினாங்க. இப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. முழுமையான அர்ப்பணிப்பு அவர்களிடம் இருந்தது. இதனாலதான் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. விடுதலை புலி இயக்கத்து மேல சர்ச்சையான பல குற்றச்சாட்டுகளும் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவங்க உருவாகும் பொழுது இருந்த மற்ற இயக்கங்கள், குறிப்பாக டெசோ மாதிரியான அமைப்பு, அவங்க தமிழ்நாட்டுல திமுகவால ஆதரிக்கப்பட்ட அமைப்பு. ஆனா அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லாமலே போனதுக்கு காரணம் விடுதலை புலிகள் தான். பல இயக்கத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள், தலைவர்களை கொன்றிருக்கிறார்கள். அவங்க மட்டும்தான் அங்க பிரதிநிதியா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க, அதனால அதை செஞ்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இன்னும் சில குற்றச்சாட்டுகள்லாம் கூட இருக்கு. அவங்க கோவில்ல இருக்கக்கூடிய நகைகள்லாம் திருடினாங்க, அந்த உண்டியல் காசெல்லாம் கூட அவங்க எடுத்தாங்க அவங்களுடைய தேவைக்காக அப்படின்னு. சம்பந்தப்பட்டவர்களே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த இயக்கத்துல பயணிச்சு அதுக்கப்புறம் வெளியேறினவங்களே. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு பேசக்கூடிய பதிவு இல்லை. இது நாம பேச வேண்டிய விஷயம் இந்த இறுதி யுத்தத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் தொடர்ந்து துப்பாக்கி சூடுங்கிறது இடைவிடாம நடந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம்தான். இதுல 3 போர்கள் மிகப்பெரிய போர்களாகவும் இருந்தது. இந்த போர் துவங்கும் பொழுதெல்லாம் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு இலங்கையில எல்லாருமே நம்பிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு போர் நிறுத்த அறிவிப்பு வந்துடும். இந்த போர் அறிவிப்பு வரும் பொழுது நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்கள இராணுவத்திடமிருந்து பல பகுதிகளை விடுதலை புலிகள் கைப்பற்றிருப்பார்கள். விடுதலை புலியிடம் இருந்த பல பகுதிகள் இந்த சிங்கள இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கைப்பற்றிருப்பார்கள். இப்படித்தான் நிலைமை இருந்துகிட்டே இருந்தது. அப்ப திடீர்னு ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சுமூகமா போயிட்டே இருப்பாங்க. ஆனா துப்பாக்கி சூடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், பீரங்கி தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கும், கன்னிவெடி தாக்குதல்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இப்படித்தான் இலங்கையில நிலைமை இருந்துகிட்டே இருந்தது. ஆனா 4வது பெரிய யுத்தமாக 2006 அந்த யுத்தம் தொடங்குச்சு. இந்த யுத்தம் தொடங்கும் பொழுது இது ஒரு இறுதி யுத்தம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, அன்னைக்கு எல்லாரும் வழக்கம் போலதான் நினைச்சாங்க, இந்த போர் நிறுத்தப்பட்டுடும், இறுதி யுத்தம் எல்லாம் இது கிடையாது, விடுதலை புலிகளை ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு. ஆனால் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இறுதி யுத்தமாக அது உண்மையாகவே நடந்து முடிஞ்சிருக்கிறது. விடுதலை புலிகளும் அதோடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுமே கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனா இந்த போர் இலங்கை இராணுவம் செய்யும் பொழுது இலங்கை அரசுக்கு எதிராக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே இருந்தது. பொதுமக்களும் சரி, தன்னார்வலர்களும் சரி, இது போக தமிழீழ ஆதரவாளர்களும் சரி, பெரிய அளவுல உலகம் முழுக்க போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. தமிழ்நாடும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. மிக கடுமையான போராட்டங்கள் இங்க பல கட்சிகளாலையும் அமைப்புகளாலையும் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. சாலை மறியல், ரயில் மறியல்,
அப்புறம் தூதரக முற்றுகை அப்படின்னு பலவிதமான போராட்டங்கள். ஆனா எதுக்குமே இந்த யுத்தம் மசியில தொடர்ந்து நடத்தப்பட்டது. இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் தொடங்கினது 2006 ஜூலை 26. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது இது தொடங்குவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் அந்த நேரத்துல அங்க இல்லைங்கிறது தான் ஒரு வேதனையான துயரமான ஒரு விஷயம். 2002 இருந்து 2006 அந்த யுத்தம் தொடங்குற வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது நடைமுறையில இருந்துகிட்டு இருந்தது. 2002 அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு விடுதலை புலிகள் இறங்கி வர்றாங்க. நாங்க முழுமையா இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறோம்னு சொல்றாங்க. ஆயுதத்தை கீழே போட மாட்டோம், மற்றபடி நாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம், ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. 2004 இந்த பேச்சுவார்த்தை இன்னும் உச்சத்துக்கு போகுது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அன்னைக்கு இருந்த மீடியாக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கையில இப்ப துப்பாக்கி சூடே கேட்கல, 20 வருஷத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சூடு இல்ல கேட்காத ஒரு இலங்கையை நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியே வருது. மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. அதாவது உலகத்துல இருக்கிற யாராலையும் இதை நம்ப முடியல, துப்பாக்கி சூடு இல்லாத ஒரு இலங்கை. அன்னைக்கு அது புதுசா இருந்தது. இது 2004 இன்னும் உச்சம் தொடும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஆனா 2006 திடீர்னு அந்த ஒரு போர் அறிவிப்பு இலங்கை அரசால செய்யப்படுது. எந்த விதமான பெரிய வன்முறைகளும் அந்த இடத்துல விடுதலை புலிகள் நிகழ்த்தல. 2006 ஏப்ரல் மாசம் 25 அன்னைக்கு இலங்கை ராணுவத்துடைய அதிபராக இருந்தவர் சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்படுது. அவர் கார்ல வரும்பொழுது அந்த தற்கொலை படை தாக்குதல்ல அவருக்கு காயங்கள் ஏற்படுது. ஆனா அதுல இருந்து மீண்டு மறுபடியும் பணியில சேர்றார். இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த ஒரு வன்முறையும் அங்க நடக்கல. இந்த சரத் பொன்சேகா அவர்கள் மேல நடத்தப்பட்ட இந்த தற்கொலை படை தாக்குதல் கூட விடுதலை புலிகள் தான் செய்தார்களா, அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக பெருசா நமக்கு தெரியல. ஆனால் அதே சமயம் இந்த ஒரு விஷயம் மறுபடியும் இலங்கையில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். இவங்க இன்னும் திருந்தல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அங்க உருவாக்கப்படுது, கருத்துக்கள் அங்க உருவாக்கப்படுது. அதாவது மே 25 சரத் பொன்சேகா தாக்கப்படுறார். மறுபடியும் அவர் பணியில சேர்றார். இந்த தாக்குதல் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாவிலாறு அணைப்பகுதி அதை ஒட்டி விடுதலை புலிகளுடைய பல முகாம்கள் இருந்தது. அந்த முகாம்கள் மேல போர் விமானங்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது. இந்த தாக்குதலை விடுதலை புலிகள் அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அமைதி சூழல் தானே நிலவுது. ஆனா இந்த தாக்குதல் தொடங்கும் பொழுது அன்னைக்கு விடுதலை புலிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு தாக்குதலாக இருக்கலாம், இது நிறுத்தப்பட்டுடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தாக்குதலை நடத்தி முடிச்சுட்டு விமானங்கள் போகும் பொழுது புது விமானங்கள் திரும்ப வருது. தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அதாவது பெருசா அவங்களால சுதாகரிக்க முடியல. இந்த சூழ்நிலையில சாம்பூர், வாகரை அப்படின்னு பல இடங்கள்ல இந்த தாக்குதல் விரிவடையுது. இது போக கிழக்கு மாகாணங்கள் பகுதியில பல கோணங்கள்ல இருந்தும் தரைப்படை உள்ள நுழையும் பொழுதுதான் விடுதலை புலிகள் இவங்க நம்மள சுத்தி வளைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு 3 மாகாணங்களும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா தொடர்ந்து இலங்கை ராணுவம் பல இடங்கள்ல இன்ச் பை இன்ச்சா உள்ள நுழைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. பல இடங்கள் அவங்களுடைய கைக்கு போச்சு. என்ன விடுதலை புலிகளுக்கு புரியல அப்படின்னா, இவ்வளவு பலம் இலங்கை ராணுவத்துக்கு எங்க இருந்து வந்தது, எப்படி புது ஆயுதங்கள் அவங்க கைக்கு வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, புரியல. ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் எந்த விதமான வன்முறையும் இல்லாம, துப்பாக்கி சூடும் இல்லாம, நட்பு ரீதியா ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப வர்றது எல்லாமே புது ஆயுதங்களா இருக்கு. திடீர்னு ஒரு யுத்தமும் பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஆனா நம்ம இதை எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேர்ல இந்த 4 வருடங்கள் மிக சரியாக இலங்கை அரசு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆயுத சேகரிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு, பல நாடுகள்ல இருந்தும் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 வருஷத்துல எப்படியெல்லாம் நம்ம அந்த விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள செல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமும் வகுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ஒருத்தர் கருணா. அவர் யார் அப்படின்னா, விடுதலை புலிகள்ல பிரபாகரனுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள்ல இருந்த மிக முக்கியமானவர். குறிப்பா கிழக்கு மாகாணம் இவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துகிட்டு இருந்தது. பிரபாகரன் வடக்கு மாகாணத்தை தான் பெருசா கவனிக்கிறாரு, கிழக்கு மாகாணத்தை கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில கருணா அங்கிருந்து வெளியேறினார். விடுதலை புலிகள் கிட்ட இருந்து நாங்க இனிமே தனியா தான் இருப்போம் அப்படின்னு வெளியேறினார். வெளியேறின கொஞ்ச நாள்லயே அவரு இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட அவர் போய் சேர்ந்துகிட்டார். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தளபதியா இருக்கிறவருக்கு
பெரிய அளவுல ரகசியங்கள் தெரியும்ல, எங்க எங்க என்னென்ன ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, எந்தெந்த தளபதிகள் எந்த இடத்துல பதுங்கி இருப்பாங்க, எப்படியெல்லாம் இவர்களுக்கு உணவுகள் வருது, எப்படியெல்லாம் இவர்கள் சங்கேதமான பாஷைகளை வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு விஷயங்களும் ஒரு உயர்ந்த தளபதிக்கு தெரியாம இருக்காது. அப்ப குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கருணா பல ரகசியங்களை கொண்டு போய் அங்க இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட சேர்த்துட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை மறுக்கிறதுக்கும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கருணா மட்டுமே அங்க போய் சேரல, கருணாவுடைய ஆதரவாளர்கள் சில 1000 பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விடுதலை புலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இந்த கருணா பிரிஞ்சு போனது. ஏன்னா அவரும் அவருடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கான பேரும் செல்லும் பொழுது அது ஒரு பெரிய இழப்பு தானே. இது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன ரகசியங்கள் மூலியமாக அந்த ரகசியத்தை சரியாக பயன்படுத்திக்கிச்சு இந்த இலங்கை இராணுவம் அப்படின்ற குற்றச்சாட்டு. இது எதுவுமே இப்ப மறுக்கிறதுக்கு இல்லைல்ல. ஏன்னா எங்கெங்கெல்லாம் யார் யார் ரகசியமா இருப்பாங்களோ அந்த இடம் நோக்கி இப்ப இந்த இலங்கை இராணுவம் குண்டு வீசுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய தலைகள் எல்லாமே அந்த நேரத்துல உருண்டுகிட்டே இருந்துச்சு. பிரபாகரன் உண்மையிலேயே தனித்து விடப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரியும் சூழல் அமைஞ்சது. ஆண்டன் பாலசிங்கம் 90s கிட்ஸ் வரைக்கும் கூட அவர் வந்து நல்ல பரிச்சயமானவர் தான். ஏன்னா விடுதலை புலிகளுடைய அரசியல் முகம் அப்படின்னு சொன்னா அது அவர் தான். உலகம் முழுக்க விடுதலை புலிகளை பத்தின நல்ல அபிப்பிராயங்களை அவர் உருவாக்கி வச்சிருந்தார். விடுதலை புலிகள் வெறுமனே ஆயுதத்தை மட்டுமே ஏந்தி திரிபவர்கள் கிடையாது, வன்முறையில் மட்டுமே அவங்க வந்து நம்பிக்கை வச்சவங்கலாம் கிடையாது, அவங்களுக்கு அரசியலும் தெரியும், நிர்வாகமும் தெரியும் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு 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 நல்ல எண்ணம் விடுதலை புலிகள் மேல வந்ததுக்கு இந்த ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் ஒரு முக்கிய காரணம். ஆனால் அவருக்கு ஒரு உடல்நல பாதிப்பு எல்லாமே ஏற்பட்டுச்சு. புத்துநோய் வந்தது, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் இப்படின்னு நடக்கும் பொழுது கரெக்டா அந்த 2006 இந்த ஜூலை மாதம் இந்த போர் வந்து துவங்குது பாருங்க. இவரு டிசம்பர் 14 மரணம் அடைகிறார். அப்ப ஒரு மிக முக்கியமான ஆலோசனை தரக்கூடிய, ராஜதந்திரமான ஆலோசனை தரக்கூடிய ஒருவர் இறந்து விட்டார். இப்ப பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசகர் இங்க யாருமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியா தமிழ்செல்வன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உண்மையிலேயே ஆண்டன் பாலசிங்கம் அவர்களால உருவாக்கப்பட்டவர் தான். ஆரம்பத்துல ஆயுதத்தை ஏந்தி திரிந்து கொண்டிருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு குண்டடி பட்டுடுச்சு அவருடைய காலில். அதனால நீ அரசியல் பக்கம் வா அப்படின்னு வந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து நல்லா தான் வளர்த்து எடுத்து இருந்தார். ஆனால் அந்த தமிழ்செல்வனும் இந்த போர்ல வந்து கொல்லப்பட்டார். 2007 நவம்பர் 2 விமான தாக்குதல்ல அவரும் பலியானார். ஆனா இவங்கெல்லாம் ரகசியமான இடங்கள்ல தான் இருந்தாங்க, இருந்தாலும் குறி வச்சு தாக்கப்பட்டார்கள். அதனாலதான் பல பேர் கருணா வந்து குற்றம் சொல்றாங்க இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தபடியா பிரபாகரனுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்தவர் பாலகுமாரன். 2009 ஜனவரி மாசம் 9 அவரும் கொல்லப்படுகிறார். இப்படி பிரபாகரன் அவர்களுக்கு கூட இருந்து ஆலோசனை கொடுத்து எந்த சமயத்துல என்ன மாதிரியான முடிவு எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு வழி நடத்தின அத்தனை பேருமே இங்க தொடர்ந்து கொல்லப்படும் பொழுது பிரபாகரன் உண்மையிலேயே தனித்து விடப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம வரலாறுல இருந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. சரி, இந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த விடுதலை புலிகளை நோக்கி இவர்கள் இலங்கை ராணுவம் சாரசாரையா வந்துகிட்டே இருக்கு. அதிநவீன ஆயுதங்களோட இவங்க வரும்பொழுது விடுதலை புலிகளால பெருசா எதிர்த்து நிக்க முடியல. பல இடங்கள்லயும் அவங்க சுற்றி வளைக்கப்படும் பொழுது அவர்களுடைய இடங்கள் எல்லாமே இலங்கை ராணுவத்தினால கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து அந்த நிலப்பரப்பு சுருங்கிட்டே வருது. ராஜபக்சே வந்து இத ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில அறிவிக்கிறார். விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி 25 சதுர கிலோமீட்டர்ல இருந்து 20 குறைகிறது, 15 சதுர கிலோமீட்டர்ல இருந்து 10 சதுர கிலோமீட்டரா குறையும், அதுக்கப்புறம் 5 சதுர கிலோமீட்டரா குறையும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அளவுல தன்னுடைய சந்தோஷத்தை மீடியா முன்னாடி பகிர்ந்து கொண்டார். இப்படித்தான் அன்னைக்கு நிலைமை இருந்தது. விடுதலை புலிகள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது பிரபாகரன் அவர்களுக்கு வேற வழி தெரியல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான வேலைகளை தொடங்கலாம் அப்படின்னு கூட இருந்தவர்கள் சொல்லும் பொழுது பிரபாகரன் அவர்களால் அதை மறுக்கவும் முடியல. ஏன்னா எல்லா இடங்களையும் சுற்றி வளைச்சதுனால இவருக்கு வேற வழியும் இல்லை, தப்பிச்சு போகிறதுக்கு கூட அவருக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் நிலைமை. அதுல ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. அவர் வந்து கிளிநொச்சியில இருந்தார், அவர் வாழ்ந்த வீடு பிற்பாடு காட்டப்பட்டுச்சு. ஆனா அந்த இடத்துல அவரு இல்லை. ஏன்னா அந்த இடங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டு ராணுவம் உள்ள போய் பாக்குறாங்க, அவர் இல்லை. அங்கிருந்து அவர் கடந்து போயிட்டார். ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ள அவர் வந்து சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு. இதை யார் வழியா சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க பத்மநாதன் அவர்கள் மூலியமாக இதை வந்து சொல்றாங்க. ஆனா இலங்கை அரசு தரப்புல இருந்து இதுக்கு எந்த விதமான பதிலளிப்பும் கொடுக்கல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியுது, நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம், எல்லா இடங்கள்லயும் நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம், இன்னும் சில நாட்கள் தான் நம்ம வந்து முழுசா விடுதலை புலிகளை அழிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால எந்த விதமான ஒரு பதிலும் இவங்க வந்து இந்த நேரத்துல கொடுக்கல. இந்த சூழ்நிலையில பிரபாகரனுடைய மகன் சார்லஸ் ஆண்டனி கரிய முள்ளிவாய்க்கால் பகுதியில கொல்லப்படுகிறார். கிட்டத்தட்ட 100 பேர் அவரோட அந்த நேரத்துல இருந்திருக்கிறாங்க.
ஆனா அவர் வந்து அந்த நேரத்துல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் வெளியில தெரியல. ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு வந்து காட்டப்படுதே தவிர யார் யார் எங்கெங்க கொல்லப்படுறாங்க, எப்படி எல்லாம் கொல்லப்படுறாங்க, இது எதுவுமே தெரியல. இன்னும் சில விஷயங்கள் என்ன வருது அப்படின்னா, பல பேர் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறதா அறிவிக்கும் பொழுது பல முக்கியமான தலைகள் விடுதலை புலிகள் தரப்புல சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே அவங்களையும் முடிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப எந்த இடத்துலயும் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, இவங்க வந்து ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில 2009 மே 16 ஜோர்டானுக்கு கிளம்புறார் அன்னைக்கு இலங்கையுடைய அதிபராக இருந்த ராஜபக்ஷ அவர்கள். G11 மாநாடு வந்து அங்க நடக்குது. டெட் சி பக்கத்துலதான் அது நடக்குது. போனவர் அந்த மாநாடு முடியவே இல்லை. 2017 மறுநாளே வந்து திரும்ப வந்துட்டார். ஆனா அவர் திரும்ப வந்து அந்த விமானத்துல இருந்து வெளியே வர்றார். அந்த நேரத்துல அவருடைய முகத்துல இருந்த அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சிரிப்பு, அதுக்கு முன்னாடி யாருமே அப்படிப்பட்ட ஒரு ராஜபக்ஷ அவர்களை பார்த்ததே இல்லை. சந்தோஷத்தோட கீழே இறங்கினார். விமானத்துல இருந்து இறங்கின உடனே அந்த மண்ணை வந்து முத்தமிடுறார். இது ஏன் பண்றார், எதுக்காக பண்றார், இது எதுவுமே யாருக்குமே புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. தொடர்ந்து செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. வதந்தியாக பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு இராணுவ தரப்புல இருந்து இந்த செய்தி வந்து சொல்லப்படுது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இல்லாம வதந்தியா மட்டுமே இது வந்து பரப்பப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரபாகரன் அப்படிங்கிற இந்த ஒரு தலைமை இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வதந்தியாக முதல்ல பரப்பி விட்டோம் அப்படின்னா தமிழர்களுடைய அந்த உள்ளம் தளர்ந்து போயிடும். ஈழ ஆதரவாளர்களுடைய அந்த உள்ளம் வந்து தளர்ந்து போயிடும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இல்லாம வதந்தியா பரப்பி விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஆமா இறந்துட்டார் அப்படின்னு சில பேரும், இல்ல இறக்கல அப்படின்னும் சில பேரும் இந்த விதண்டாவாதம் செய்வாங்கல்ல, இதுதான் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டது. அப்ப ரொம்ப அழகா ராஜபக்ஷ அவர்கள் அந்த விமானத்திலிருந்து இறங்கி அவர் அலுவலகத்துக்கு போகிற இந்த கேப்ல இந்த மாதிரியான செய்திகள் அங்க வந்து வதந்தியா பரப்பிடப்பட்டுச்சு. 24 மணி நேரம் கழிந்ததுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வருது, பிரபாகரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு. இலங்கை இராணுவத்தினால, இலங்கை அரசுனால அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்படுது. அந்த உடலும் காட்டப்பட்டுச்சு. ஆனால் இங்கேயும் பலவிதமான செய்திகள் பரவுவதற்கு அந்த இலங்கை அரசாங்கம் அனுமதித்தது அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வருது. என்ன அப்படின்னா, ஆமா அவர் உண்மையிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுட்டார் அப்படின்னும் சொல்லப்பட்டது. இல்ல அவர் சுட்டு கொல்லப்படல, பொய் சொல்றாங்க, அது பிரபாகரனுடைய உடலே இல்ல, தண்ணில இருந்து எடுக்கப்பட்ட அந்த உடல் வந்து அப்படியே பொம்மை மாதிரி இருக்கு, அது உண்மையிலேயே பொம்மை, பிரபாகரனுக்கு மீசெல்லாம் இருக்குது பாருங்க, பிரபாகரன் மீசை வச்சுக்கலையே அந்த நேரத்துல, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சது. இதையெல்லாம் இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே அனுமதித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் இங்க வந்து வருது. காரணம் என்னன்னா, ஓவர் பிரஷரும் இலங்கை அரசுக்கு வந்துடக்கூடாது. பிரபாகரனே இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஒரு பிரஷர் இருக்குல்ல அந்த தமிழீழ ஆதரவாளர்களால, அப்படி ஒரு பிரஷரை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதனால நீங்க எப்படி ஒன்னாலும் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர்களே அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் அவங்க மேல வருது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது உண்மை. அவர் எங்க சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நந்திக்கடல். அந்த நந்திக்கடல் வழியாக அவர் வெளியேறி பாதுகாப்பான இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் பாருங்க. இது வந்து யாருக்குமே தெரியாத, சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய வழிபாதை. ஆனால் அந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், குடும்பத்தோட கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வருது. இப்ப இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய வழி மூலியமாக அவர் வெளியே போறார். ஆனா அந்த இடத்துல மிகச்சரியாக அவர் சுட்டுக் கொல்லப்படுறார் அப்படின்னு சொன்னா, யாரோ இந்த தகவலை பகிர்ந்து இருக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்குள்ளேயே நிறைய துரோகிகள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட துரோகிகள் தான் இதை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. எது எப்படியோ பிரபாகரன் உண்மையில் இங்கு கொல்லப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இலங்கை அரசாங்கம் முதல்ல பிரபாகரன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிற விஷயம் எல்லாம் வெளியவே வருது. ஆனா சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து உயிரோட இருக்கார், அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார், நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கார், அவர் வந்து மியான்மருக்கு போயிட்டார், அவர் வந்துட்டு ரஷ்யாவுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம். இன்னி வரைக்கும் அப்படி நம்புறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் 25 ஆண்டுகள் இடைவிடாது ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தோடு மல்லு கட்டி நின்ற ஒரு தலைவன் திடீர்னு தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது மட்டும் குடும்பத்தோட தப்பிச்சு வேற எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போய் பாதுகாப்பா இருந்துக்கலாம்
அப்படின்னு முடிவு பண்ணி போறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். உண்மையில பிரபாகரன் அவர்கள் அதை செய்யவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் போர்க்களத்துல தான் இருந்திருக்கார். கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய படையை வழி நடத்தி இருக்கிறார். அங்கேயே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் அங்கேயே கொல்லப்பட்டார் பாருங்க. இதுதான் அதுக்கு ஆதாரமே. அப்ப பிரபாகரன் அவர்கள் மிக நிச்சயமாக எங்கேயும் ஓடி ஒளியில. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, பிரபாகரன் மேல ரொம்பவும் பெரிய ஒரு அனுதாபியாக இருக்கக்கூடியவர்கள், பிரபாகரனை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர்கள், அவர் இறந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாம இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர் உயிரோடு இருக்கிறாரு, நான் நேத்து கூட பேசிட்டு தான் இருந்தேன் அவர்கிட்ட, அவர் எங்க இருக்காருலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு காரணம் அவர் இறந்ததை என்னால ஏத்துக்கொள்ள முடியலன்னு பிற்பாடு அவங்களே சில பேர் ஒத்துக்கிட்டாங்க. அதனால்தான் நாங்க அப்போ அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்கள் தலைவர்கள், என்ன நடந்ததோ அந்த உண்மையை மக்கள் கிட்ட நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, நீங்கள் இப்படி மறைக்கும் பொழுது மக்கள் கிட்டையும் தப்பான அபிப்பிராயங்கள் வந்து சேருகிறது. எது எப்படியோ பிரபாகரன் அவர் வாழ்ந்த அந்த இடத்திலேயே கடைசி வரைக்கும் போராடி இருக்கிறார். பாதுகாப்புக்காக, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்றதுக்காக எங்கேயும் அவர் வெளியேறினதாக நமக்கு தெரியல. அங்கேயே அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு திட்டமிட்ட போரைத்தான் இலங்கை அரசாங்கம் துவக்கியது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். விடுதலை புலிகள் உண்மையில் தோல்வி அடைந்தார்கள். என்றாலும் அவர்களுடைய அந்த 25 ஆண்டு கால போராட்டம் அப்படிங்கிறது வரலாற்றில் மிக நிச்சயமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் என்றென்றைக்கும் இருக்கும். தமிழர்களுடைய, ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றில் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த பேர் என்றென்றைக்கும் வாழும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இறைவன் நாடினால் நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.